திரும்ப ஒரு தடவை ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். சோ இந்த ஜாவா பொறுத்த வரைக்கும் லெவல் 1 வந்து இதுதான். இப்ப லெவல் 1 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுறதுக்கு தேவையான என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து ஒரு தோசை ஊத்தணும்னா தோசைக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நம்ம ரெடி பண்ணுவோம், அரிசி, பருப்பு, வெந்தயம் இத வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அது ஊறினவுடனே அதை வந்து பேட்டரா இட்லி பேட்டரா ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஃபர்மெண்ட் பண்ணி தான் நம்ம தோசையா ஊத்துவோம். அப்போ நம்ம ஒரு பெண்ணை பத்தி ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம், ஜாவாலயோ இல்ல C++லயோ பைத்தான்லயோ எழுத போறோம்னா நமக்கு என்ன ப்ரீ ரிக்வெஸ்ட் அந்த பெண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இங்க நான் கொடுத்திருக்கிறது ரைட் சைட்ல கொடுத்திருக்கிறது தான். இப்போ பெண்ணோடைய கலர் கொடுக்குறேன், பெண்ணோடைய ஹைட் கொடுக்குறேன், அமௌண்ட் கொடுக்குற, நேம் கொடுக்குற, இது எல்லாமே இந்த பேர் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா வேரியபிள். வேரியபிள்னு நான் நேம் பண்றேன். இதுக்கான வேல்யூஸை வந்து லிட்ரல்ஸ்ன்னு சொல்றேன். வேரியபிள் வேல்யூ இல்லைன்னா வேரியபிள் லிட்ரல்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் வேரியபிள்ஸ் சொல்லலாம். ஈக்குவல் டு அந்த பக்கம் ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் லிட்ரல்ஸ் சொல்லலாம். இந்த ஹைட், அமௌண்ட், நேம் இதெல்லாம் நான் வந்து ஜாவாக்கு சொல்லணும் ப்ரோக்ராமிங்க்கு. இது ஒரு நம்பர் அப்படின்னா நம்பர்னா டெசிமல் வச்ச நம்பரா இல்ல டெசிமல் இல்லாத நம்பரா நான் சொல்வேன். அப்ப அந்த டெசிமல் வச்ச நம்பருக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டெசிமல் வேல்யூன்னு நான் கொடுப்பேன். இல்ல இது டெசிமல் இருக்கக்கூடாது, இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி டெசிமல் இல்லாம எனக்கு இருக்கணும், நான் 10ன்னு கொடுத்தா அது 10 மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னா அதை நான் இன்டீஜர்னு கொடுப்பேன். அடுத்தது நேம். சோ இந்த பெண்ணோடைய பிராண்ட் நேம் நான் கொடுக்க போறேன்னா இஃப் இட் இஸ் ரெனால்ட்ஸ், அப்போ நான் அதை ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுப்பேன். ஸ்ட்ரிங். அப்போ இதுவே ஒரு 8 டேட்டா டைப்ஸ் இருக்கு கம்பைண்டா. இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், கேரக்டர், பூலியன், இந்த மாதிரி அந்த 8 டேட்டா டைப்ஸோட இன்ஃபர்மேஷனை படிப்போம். எடுத்த உடனே டேட்டா டைப்ஸ் இருக்கும். கிளாஸ்னா என்ன, நான் ஒரு ப்ரோக்ராம் எழுத போறேன், என்னோட ப்ரோக்ராமோட பேர் வந்து பென்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கிளாஸோட நேம் வந்து பென்னு. இந்த மாதிரி நான் மல்டிபிள் கிளாஸஸ் எழுதிப்பேன். எனக்கு தேவையான ப்ராஜெக்டுக்கு எத்தனை கிளாஸஸ் வேணுமோ அத்தனை கிளாஸஸ் நான் எழுதிப்பேன். ஒரு பென் இல்ல, நான் 1000 பெண்ணுக்கு கூட நான் வந்து கோடிங் எழுதலாம். அதுக்கு பேர் தான் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். சோ ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு சொல்றாங்க. இது ஏன் சொல்றாங்க, என்ன எதுக்காக அப்படி சொல்றாங்க அப்படிங்கறதோட இன்ஃபர்மேஷன் லெவல் 1ல வந்துடும். அடுத்தது கிளாஸ் எழுதுவேன், கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவேன், அதுவும் லெவல் 1ல இதுவாயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி டேட்டா டைப்ஸ். அது இன்டீஜரா, நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற டீடைல் ஆஃப் அ பர்டிகுலர் ப்ராடக்ட பத்தி நான் கோட் எழுதுறேன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான டேட்டா டைப் என்னன்னு நான் ப்ரொவைட் பண்ணணும். நான் உள்ள ப்ராசஸ் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இப்ப நான் கோடு எழுதும் போது கோடுக்கான இன்புட் எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். இது பிளாக் கலர்ல இருக்கும், ஹைட் வந்து 10 இருக்கும், இது ஒரு பெண்ணோடைய விலை 10 ரூபாய் 50 பைசா. சோ அதோட பிராண்ட் நேம் ரெனால்ட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இதை நான் என்ன பண்ண போறேன், கால்குலேட் பண்ண போறேன். சோ ஒரு பெண்ணோடைய விலை 10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா 10 பெண்ணுடைய விலை என்ன அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்றேன். அதுதான் ப்ராசஸிங். அடுத்த ஸ்டெப் ப்ராசஸிங்க்கு எனக்கு என்ன வேணும், ஆப்ரேட்டர் வேணும். ஆப்ரேட்டர்னா என்ன, நம்ம மேத்ஸ்ல போர்ட் மாஸ் ரூல்னு படிச்சிருக்கோம். போர்ட் மாஸ்னா என்னது ஞாபகம் இருக்கா? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதெல்லாம் தான் போர்ட் மாஸ். சோ இது எல்லாத்தையுமே நான் வந்து கால்குலேட் பண்ணி நான் ஒரு அவுட்புட்டா கொடுக்க போறேன். நான் எதுல எனக்கு பிரிண்ட் பண்ணும் போது அழகா எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்னா the amount of 10 pence are, டைப் பண்ணும் போது எரர் வருது. 10 pence are அப்படின்னா அது என்னன்னு கால்குலேட் பண்ணி எனக்கு பிரிண்ட் ஆயிடும். இந்த இடத்துல சம்திங் if it is 20.5 நான் சும்மா எழுதுறேன், அது இருந்ததுன்னா அது எனக்கு பிரிண்ட் ஆயிடும். இதுதான் அவுட்புட். நான் என்ன இன்புட் கொடுத்திருக்கேன், அதோட கலர் கொடுத்திருக்கேன். சோ the color of the pen is black அப்படின்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அதையும் நான் அவுட்புட்ல கொடுத்துப்பேன். the color of the pen is black. இப்படி நான் பிரிண்ட் பண்ணணும். என்னோட ப்ரோக்ராம்ல இந்த மாதிரி வரணும். நான் என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்தனோ அதெல்லாம் வரணும். பிளஸ் கால்குலேட் பண்ணியும் அந்த ஆன்சரும் வரணும் அப்படின்னா எனக்கு அழகா லிஸ்ட் அவுட் பண்ணி எனக்கு கொடுத்துரும். இதுக்கு எனக்கு தேவையானது இன்புட், ப்ராசஸிங்க்கு டேட்டா டைப்ஸ், இன்புட்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் இருக்கு. இன்புட்ஸ் நம்ம கொடுக்கறதுல வந்து நம்ம டைரக்டாவும் கலர் ஈக்குவல் டு பிளாக்னு கொடுக்கலாம்.
இல்ல ஸ்கிரீன்ல நமக்கு ஒரு குட்டி பாக்ஸ் வரும், என்டர் the color of the pen அப்படின்னு கேட்கும், நம்ம பிளாக்னு மென்ஷன் பண்ணலாம், அப்படியும் கொடுக்கலாம். அப்ப அது வந்து ப்ரோக்ராம் எழுதும் போது நம்ம கலர் கொடுக்க மாட்டோம், எக்ஸிகியூஷன் டைம்ல தான் கொடுப்போம். இது வந்து இது வந்து அவுட்புட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நான் வந்து ஜெனரல் கால்குலேஷன் பண்ணாம நான் சைன் காஸ் tan இந்த மாதிரி ட்ரிகோமெட்ரிக்கல் ஈக்குவேஷன் பண்ண போறேன், இல்ல ஏதாவது ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் ஏதாவது கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா போதும் நான் வந்து அந்த வேரியபிள் பர்டிகுலர் ஹைட் இல்லைன்னா அமௌண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு அதுக்கான ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்லாம் நான் கண்டுபிடிச்சு அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம், எனக்கு தேவையான இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கால்குலேட்டருக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா கால்குலேட்டர் வந்து ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி வச்சுப்போம், கொஞ்ச நேரத்துக்கு மேல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது. பட் ஆனா இதுல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்கா எந்த ப்ரோக்ராமிங்கா லாங்குவேஜா இருந்தாலும் நம்ம பண்ற கோடிங்க டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்க முடியும். இதுதான் வந்து இது லெவல் 1 வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் அப்படின்னா நான் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியிற வரைக்கும் நான் கோடு எழுதி முடிச்சிடுவேன். கிளாஸ் பென் போட்டு இதுக்கான கோடு வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக், நான் ஷார்ட்டா எழுதுறேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு போட்டுட்டு இந்த காலி பிரேஸ் எல்லாம் கொடுப்போம். அந்த கோட்லாம் எப்படி எழுதுறோம் என்னால எழுதுறோம் நான் சொல்றேன். கலர் எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. கலர் ஈக்குவல் டு பிளாக் இல்லைன்னா ப்ளூ இதெல்லாம் கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம ப்ரோக்ராம் கால்குலேஷன் பண்ணி முடிச்சுட்டு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு ஒரு கோட்ல நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கிறோம். த கலர் ஆஃப் த பென் கலர் அப்படின்றது பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அது எனக்கு கலரை பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இது அப்படியே நான் இங்க கால் பண்ணிக்குவேன், எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிடும். நான் ஃபுல் கோடிங் எழுதுறேன், ஜஸ்ட் சும்மா ரேண்டமா தான் எழுதுறேன். இது ஒரு கோட் நான் வந்து மெயின் மெத்தடுக்குள்ள எழுதுறேன். மெயின் மெத்தடுக்குள்ள இந்த கோட் எழுதுறேன். இதுவே எனக்கு நான் மெத்தட் தனியா மெத்தடுன்னு ஒண்ணு போட்டேன்னா நான் கிளாஸ் ஆரம்பிப்பேன், கிளாஸ் பென்னு ஒண்ணு ஆரம்பிப்பேன். ஸோ அது கர்லி பிரேஸ் போட்டு இந்த கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணா இதை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும், அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுத மாட்டேன், இது எனக்கு எழுத தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வாய்ட் இன்புட் நான் ஒரு மெத்தட் கொடுத்துக்கிறேன். இங்க இன்புட் மட்டும் வாங்கிக்கிறேன், கலர்னு போட்டு அட் த டைம் ஆஃப் எக்ஸிகியூஷன் நான் இதோட இன்புட் வாங்குவேன். அதுக்கான கோட் தனியா இருக்கு. என்னென்ன இன்புட் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு இது ஒரு மெத்தடுக்குள்ள போட்டுப்பேன். இது ஒரு மெத்தடு. கால்குலேட் வாய்ட் கால்குலேட்னு இன்னொரு மெத்தட் எழுதுவேன். நான் எழுதுறது ஜாவா கோடு தான், ஆனா எழுதுற இடம் வந்து ஒயிட் போர்டு, அதனால இது நீங்க ஜாவா டூல் நினைச்சுக்காதீங்க. அதை நான் டூல் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்குள்ள வந்து நான் கால்குலேட் பண்றேன். அமௌண்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் 1 ஈக்குவல் டு அமௌண்ட் இன்டு ஏற்கனவே நான் அமௌண்ட் வந்து 10 பாயிண்ட் சம்திங் கொடுத்துருப்பேன், இன்டு 10ன்னு கொடுத்து இதுல வச்சுக்குவேன். இப்ப டிஸ்பிளே வாய்ட் டிஸ்பிளேன்னு ஒரு இது கொடுத்துருவேன், ஒரு மெத்தடு. ஏன் இவ்வளவு பெரிய கோடிங் அக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம், அதுக்கு பதில் இருக்கு, நான் சொல்றேன். இப்ப நான் வந்து இந்த SOPLN நீங்க போட்டிருக்கேன்ல இந்த பக்கம், அதை அப்படியே நான் இங்க எழுதுறேன். இது வந்து ஷார்ட்டா எழுதுறேன், ஃபுல் ஃபார்ம் இருக்கு. the amount is AMP, அந்த அமௌண்ட்டை நான் இங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் ஏன் எழுதுறேன் அப்படின்னு சொன்னா, நான் இந்த கிளாஸை வந்து இன்னொரு இடத்துல வேற ஒரு ஃபோல்டர்ல வேற ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணும்போது இந்த இப்ப ஏதோ ஒரு பென்சிலை பத்தி ஒரு கோடு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. பென்சில் பத்தி நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன். அந்த கிளாஸ்க்குள்ள நான் திருப்பியும் இன்புட்டுக்கு இந்த கோடை நான் கால் பண்ணிக்கலாம். நான் திரும்பி இந்த செட் ஆஃப் லைன்ஸ் எழுத தேவையில்லை ரிப்பீட்டடா. கால்குலேட் பண்ற இது வந்து எனக்கு சேமா இருந்துச்சுன்னா இந்த கோடிங்க நான் இங்க காப்பி பண்ணிக்கலாம். காப்பினா இது அப்படியே இங்க கால் பண்ணுவோம்.
கால் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், குரூப் கால் பேசுற மாதிரி தான். நான் திருப்பி ஒருத்தரா பேச தேவையில்லை. குரூப் கால் போட்டா ஒன்ஸ் பேசினா எல்லாருக்கும் போயிடும். அந்த மாதிரி நான் இங்க ஒரு தடவை கோடு எழுதி வச்சுட்டேன்னா அந்த கோடிங் நான் எத்தனை கிளாஸஸ்ல எத்தனை தடவை கோடிங் எழுதினாலும் எனக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் மெத்தட்ஸ் போடும். மெத்தட்ஸ்க்கு வந்து மெயின் யூசேஜே வந்து 10 தடவை லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நான் எழுத வேண்டாம். அதுதான் மெயின் இது. ஸோ இது ஒரு இது இருக்கு, லெவல் 1ல இது இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஐட்ரேஷன்ஸ், கண்டிஷன்ஸ், கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து இது மாலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்க. மால் உள்ள போறேன், பெரிய பெரிய மால்லாம் இருக்கும். உள்ள போனோடனே வெல்கம் அப்படி சொல்லும். வெளியில வரும்போது ப்ளீஸ் விசிட் அகெயின் அப்படின்னு சொல்லுதா? நம்ம கிட்ட சொல்லுதா தேவேந்திரன்? ஓகே. சோ இந்த மாதிரி சொல்லுது இல்லையா? நம்ம நான் உள்ள போவேன், வெல்கம் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். நமக்கு டோர் வந்து தன்னால சென்சார்ல ஓபன் ஆகும். அதே மாதிரி வெளியில வரும்போது ப்ளீஸ் விசிட் அகைன் சொல்லுவோம். இது ஒரு தடவை மட்டும் சொல்லுதா? நான் மட்டும் போனா மட்டும் சொல்லுதா இல்ல எல்லாரும் வந்தாலும் சொல்லுவோம்? யார் வந்தாலும் சொல்லுவா? எல்லாரும் வரும்போது சொல்லுவோம். அப்ப இதுக்கு பேர் என்னன்னா லூப்பிங். மாநாடு படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? இல்ல, லூப்பிங் தெரியும், பைத்தான்ல அதேதான். சோ இப்போ வந்து நான் ஒரு விஷயத்த பண்றேன், அது வந்து ஒரே ஒரு தடவை பண்ணணும்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நான் இதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஆனா இதே நான் மல்டிபிளா பண்ணணும் அப்படின்னா எனக்கு லூப்பிங் வேணும். அதுதான் லூப்பிங் கான்செப்ட். சோ அவங்க வந்து while true loop மாதிரியான கான்செப்ட் எழுதியிருப்பாங்க. அவங்க அந்த இதுக்கெல்லாம் நம்ம கோடிங் எழுதிருந்தாங்கன்னா while true போட்டாங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ப்ளீஸ் விசிட் அகைன் வந்துட்டே இருக்கும். மல்டிபிள் டைம்ஸ் வெல்கம்னு வந்துட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம லூப்பிங்க்கு போறோம். இதுக்குதான் நம்ம வந்து எதை படிக்கிறோம்னா ஐட்ரேஷனையும் கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்டையும் படிக்கிறோம். ஐட்ரேஷன் ஐட்ரேட்டிவா திரும்ப நடக்கும். கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட் என்னுடைய ஏஜ் வந்து 18 இருந்தா நான் ஓட் போட முடியும், 18 இல்லைன்னா ஓட் போட முடியாது. அதுக்கான கண்டிஷனை கொடுக்கறது தான் வந்து கண்டிஷனல் கன்ஸ்ட்ரக்ட். இஃப் எல்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. இது வந்து இன்னொன்னு வந்து நெஸ்டட் ஃபார். இப்போ நீங்க வந்து ஏதாவது கோடிங் பாத்திருக்கீங்களா தெரியல. இது மாதிரி இதுல வந்து ஜஸ்ட் சும்மா நான் ஒரு கோடிங் இன்னொரு while loop யூஸ் பண்ணோம்னா அது நெஸ்டட். இப்போ 1 அடுத்து பாத்தீங்கன்னா 1 2 அடுத்து பாத்தீங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி இதுல பிரிண்ட் ஆகும். ஒரு ஷேப்ல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல பிரிண்ட் ஆகும். ஆமா. அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு இப்போ நான் ப்ளூ அப்படி கொடுக்குறேன்னா இது எப்படி பிரிண்ட் ஆகும்னா இன்புட்டை வாங்கி பி எடுத்து இப்படி பிரிண்ட் பண்ணோம். அடுத்தது பி எல் அடுத்தது டிஎல். இது வந்து இப்படியும் வரும், இப்படி மட்டும் வரணும்னு இல்ல, இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இங்க பி வரும், அப்புறம் பிஎல்யூ. அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க இருந்து வரலாம் பி எல் யூ அந்த மாதிரி. அடுத்தது வந்து ஒரு ஷேப்ல மாறும். இங்க வந்து இங்க பிஎல் இருக்கும், பி இதுக்கு நேரா எல் அந்த மாதிரி. நான் ஒழுங்கா எழுதல ஆக்சுவலி. இது எப்படி எழுதுச்சு வரேன்னா பி பிஎல் பிஎல்யூ இந்த இடத்துல யூ வரும். இது வந்து இந்த ட்ரையாங்கிள் மாறும், இந்த ஷேப்ல வரும். இது வந்து இந்த ஷேப். அந்த மாதிரி டபுள் ஃபார் லூப் போட்டா இந்த மாதிரி வரும். வைல் டபுள் வைல் டபுள் ஃபார். இது இப்படி இந்த மாதிரி கூட பிரிண்ட் பண்ணலாம். இல்ல இந்த ஷேப் இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியும் பண்ண முடியும், இப்படியும் பண்ணலாம். இங்க ஒரு பிஎல்யூ போட்டு பி வரைக்கும் முடிக்கலாம், அப்படியும் பண்ணலாம். இதுக்கெல்லாம் நமக்கு எது யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னா நெஸ்டட் லூப்ஸ் யூஸ் ஆகும். ஓகே.
ஓகேயா, இதுதான் லெவல் 1. லெவல் 1 இதோட முடியுது. இப்போ 1 மினிட்குள்ளதான் இருக்கு டைம், முடிச்சாகணும். சோ லெவல் 1ல வந்து இந்த பேசிக் வரைக்கும் இருக்கும். லெவல் 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ் வரும்.